உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்தனம். காலையில காமேனியை பத்தி நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல சில விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன். அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். ஆனா இந்த வீடியோவோட ஹைலைட் என்ன அப்படின்னா, நாம எதிர்பார்த்த மாதிரியே திமுக அப்படிங்கிறது தெருவுக்கு வர்றதுக்கான வேலைகள், படுதோல்வி அடையறதுக்கான வேலைகள், நாசமா போறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. டிவிகே கூட்டணியில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் உறுதி அப்படிங்கிறத நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். விஜய் அவர்கள் ராகுல் காந்தி நேர்ல வந்து சந்திக்க போறாரு அப்படின்னு பேசியிருந்தோம். அது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெவலப்மெண்டா இன்னைக்கு இப்ப நாம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஆதவ் அர்ஜுனாவும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இதுல அதிர்ச்சியோட உச்சமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையோட சோத்துல யாரோ உப்பள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. வழக்கமா திமுகவோட கொத்தரிமையாவும் தொங்கு சதையாவும் இருந்துகிட்டு இருந்த செல்வ பெருந்தகை திடீர்னு இன்னைக்கு ரோஷம் வந்து நாம இருக்கிறது காங்கிரஸ்னு ஒரு கட்சியில, ஆனா நாம இவ்வளவு நாளா வேலை பார்க்கறது திமுகவுக்கு, அதனால நாம இனிமே காங்கிரஸுக்கு வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதையும் பேச போறோம். முக்கியமா சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன்னா அரசியல் களம் அப்படிங்கிறது பயங்கரமா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் இல்லாத யூடியூப் அப்படிங்கிறதே போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நாம தினம்தான் நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் கூட சவுக்கு வீடியோ பார்க்காம எனக்கே போர் அடிக்குது. ஏன்னா பெரிய செய்திகள் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அவரை தொடர்பு கொண்டோம்னா இது இப்படி தம்பி, அது இப்படி தம்பி, இதுதான் தம்பிம்பாரு. நம்ம ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிக்கணும்னா கூட அவருக்கு போன் அடிச்சோம்னா இல்லடாப்பா தம்பி அது இப்படிடா இது இப்படிடா அப்படிங்கிறத சொல்லிடுவாரு. நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். இப்ப அவரையும் தொடர்பு கொள்ள முடியல, கான்டாக்டும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் சார்ந்த செய்தியவே நாம எங்கெங்கயோ தேடி தேடி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா உலக நடப்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கர் விஜய் அவர்களோட விவகாரத்துல விஜய ரொம்ப கேவலப்படுத்துறதுக்கான வேலையில திமுக இறங்கி இருக்கு அப்படிங்கிறத 1.5 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. கரெக்டா அமைஞ்சுதா? டிவிகேவினர் கூட சவுக்க திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிவிகேவுக்கு எதிராக பேசுறாரு அப்படிங்கிறது. ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன தரவுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்ப அந்த வீடியோவை டிவிகேவினர் பரப்பிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கீழ்த்தரமானவர்கள் திமுகவினர் அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த சங்கீதா அவர்களுடைய விவகாரமே பெரிய விஷயமா இருக்கும். நான் அதை நேற்றே கழுவி ஊத்தி காரி துப்பிட்டேன். கருணாநிதியிலேருந்து உதயநிதியிலேருந்து இன்பநிதி வரைக்கும் இழுத்தம்னா நாரி நாத்தம் எடுத்து போயிடும் அப்படிங்கிறதால அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. பட் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல முதலாவது நீதிபதியான நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் இன்றைய தினத்திலிருந்து வரக்கூடிய 6ஆம் தேதி வரைக்கும் லீவ்ல போயிருக்காரு. அப்ப 2, 3, 4, 5, 6 இந்த நாட்கள்ல இந்த வழக்கு பட்டியலிடப்படுறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறதே இல்ல. அதனால சவுக்கு சங்கர் விவகாரத்துல இந்த ஒரு வாரம் எந்த அப்டேட்டும் வராது. ஜட்ஜி வந்து லீவை முடிச்சுட்டு வரணும். வந்த பிறகுதான் அந்த அமர்வுல அது பட்டியலிடப்படும். கிட்டத்தட்ட அடுத்த வாரம் தான் இதற்கான நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி எதுவும் சாத்தியம் இல்லை அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்படணும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலே இங்க திமுகவுக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு தாம அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறதே மறந்துட்டு அறிவாலய அடைப்பெடுப்பவர்கள் மாதிரி வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே இந்த வேலைகளை செய்யறத நிறுத்துவாங்க. அப்புறம் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிப்படையா பேச தொடங்கலாம். தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ள காவல்துறை வந்துடும் அப்படிங்கிறதால இந்த பழி வாங்கக்கூடிய வேலை, பிள்ளைகாத்தனம் பண்ணக்கூடிய வேலை, சில்லறத்தனமான வேலைகள் இதெல்லாம் நடக்காது. சவுக்கு அவர்கள் வாய் திறப்பார் அப்படின்னு நம்பலாம். அந்த அடிப்படையில இந்த வாரத்துல சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அப்டேட் இல்லை அப்படிங்கிறது தான் கடைசியா நமக்கு தெரிந்த ஒரு தகவல். எதுக்காக அப்டேட் இல்லைங்கிறதே அப்டேட்டா சொல்றேன்னா, நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எல்லாருக்கும் போன்ல பதில் சொல்லவும் முடியல, ரிப்ளை பண்ணவும் முடியல அப்படிங்கிறதால நம்ம வீடியோவாவே இதை கொடுத்துடுறோம். சரி, டிவிகே கூட்டணியில் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த காமேனி எப்பேற்பட்ட மனிதர் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வரிஞ்சு கட்டிக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க கூடிய பாய்ங்க எல்லாம். அதாவது நல்ல இஸ்லாமியர்கள் வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எப்படியாவது திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுங்கிறத இந்த மேட்டரை பெருசுபடுத்திட்டு இருக்காங்க. பட் இந்த காமேனி யாரு தெரியுங்களா? 70,000 சன்னி இஸ்லாமியர்களை கொலை செய்தவர்.
இவர் வந்து சியா பிரிவு இஸ்லாமியர் தன்னை அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிறதுல பெரிய ஆளு. சன்னி பிரிவு இஸ்லாமியர்களை கண்டாலே இந்த ஆளுக்கு பிடிக்காது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர், குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தான். இவர்களை கொடூரமா கொலை செய்தது இந்த காமினியோட ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆளோட சாதனை அப்படின்லாம் பேசணும்னு வச்சுக்கலாம். இங்க வந்து நாங்க பெரியார் கீழ்ச்சி தள்ளிட்டாரு, அறுத்து தள்ளிட்டாரு அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, பெண்கள் விடுதலையை பத்தி எல்லாம் பேசுவாங்கல்ல, அவங்க தான் இந்த ஆளுக்கு முட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காமினி யாரு அப்படின்னா, ஹிஜாப்பை கட்டாயமாக்கியது இந்த காமினி தான். அது மாதிரி பெண்கள் விவாகரத்து செய்ய முடியாது, சட்டத்துல இடம் இல்லை, ஆண்கள் மட்டும்தான் விவாகரத்து செய்யலாம். அதே மாதிரி விவாகரத்து ஆயிட்டா கூட அந்த குழந்தைகள் வந்து தகப்பன் கூட தான் இருக்கணுமே ஒழிய தாய் கூட போக முடியாது. இப்படி எல்லாம் கேவலமான சட்டம் போட்ட ஒரு பீஸ் தான் இது. அது மாதிரி பெண்கள் வந்து அலங்காரம் செய்யறத தடை, காஸ்மெட்டிக் கிரீம் வாங்கறது, ஃபேஷியல் பண்றது, இந்த மாதிரி எந்த வேலைகளும் செய்யறதுக்கு பெண்களுக்கு தடை. அதே மாதிரி பெண்களோட கல்வி உரிமை அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக பல கேடுகட்ட வேலைகளை செஞ்ச இந்த நபரை தான் பெண்ணிய கருணாநிதிகள் நாங்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே இப்ப ஆதரிச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களோட போலி வேஷம் என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். சரி, இப்ப டிவிகே விவகாரத்துக்கு வருவோம். திமுக கூட்டணியில வந்து கட்ட கடைசியா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்க தேமுதிக உள்ள கொண்டாந்துருக்கோம், மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்காக சீட்டுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னாங்க. நம்ம பாய்மார்கள் கட்சி எல்லாம் இருக்குல்ல, இந்த திமுகவுக்கு கொத்தரிமை வேலை செய்யறதுக்குன்னே சில கூட்டங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் போன வாட்டி இந்திய முஸ்லீம் லீகா அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டதுக்கு, போன வாட்டி 3 சீட்டு தோத்து போயிட்டீங்க, இந்த வாட்டி கொடுக்க முடியாது அப்படின்றதும் இப்போ ஒத்த சீட்டுக்கு அங்க தொங்கிட்டு இருக்காங்க, வெக்கமே இல்லாம. அதே மாதிரி எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு சீட்டை குறைச்சிக்கணும் அப்படின்ட்டாங்க. கம்யூனிஸ்ட்லாம் இன்னும் முடிவாகாம கடுப்புல இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் முரண்டு பிடிச்சதால 25 சீட்டு, அதாவது கடந்த முறை கொடுத்த 25 சீட்டையும் தர்றதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு திமுக வந்த பிறகும் கூட காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. பட் அது அமையல அப்படிங்கிற பட்சத்துல 40 சீட்டுக்கு குறையாம எங்களுக்கு வேணுங்கிறதுல உறுதியா இருந்துட்டாங்க. இங்கதான் கூட்டணி பனால் ஆயிடுச்சு. இப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கறத தொடங்கி இருக்கோம் அப்படிங்கறத, டிவிகேவோட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கோங்கிறத பகிரங்கமா கிறிஸ் ஜோடங்கரே அறிவிச்சிருக்காரு. இந்த பரபரப்பான சூழல்ல தான் விஜய் அவர்களை சந்திச்சு ராகுல் காந்தி இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கார். இதுல என்ன முடிவு எட்டப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு டிவிகே கூட்டணியில் 60 சீட்டுகள் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டிருக்கு. அதோட 5 மேயர் தொகுதி, உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்கும்போது 5 மேயர் சீட்டு தரேன், 6 அமைச்சர் தரேன் அப்படிங்கிறது எல்லாமே டீலா பேசப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமான ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில நாட்கள்ல கையெழுத்தாயிடும். அதற்கான ஒரு முன்னேற்பாடாதான் இப்ப ராகுல் காந்தி அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வெளியில வந்தா பின்னாடியே காங்கிரஸோட வெளியே வருவதற்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காத்திருக்கின்றன. ஏன்னா கடந்த முறை 6 சீட்டு கொடுத்தோம், இப்ப 4 தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் 3ல தொடங்கி 4ல நின்றுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 15 சீட்டுகள் தருவதற்கு விஜய் அவர்களோட தரப்பு தயாரா இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு செய்தியா சொல்லப்பட்டிருக்கு. வைகோ வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த அவரு வராரு, இவரு வராரு, இவரு வராரு அப்படிலாம் பேசியிருந்தோம் இல்லையா, உண்மையிலேயே இதெல்லாம் கிளம்ப போகுது. இது எல்லாமே கிளம்பிட்டா திமுகவுக்கு 3வது இடம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுரும். நான் சித்தாந்த ரீதியா காங்கிரஸை கடுமையா விமர்சிக்கிறவன், கடுமையா எதிர்க்கிறவன். ஏன்னா என் இனத்தை கொண்டு குவிச்சதுல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சரிசம பங்கு இருக்கு அப்படின்னு நம்புறவன். பட் இந்த முறை டிவிகே காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டா எனக்கு திமுக அழிட்டோம். காங்கிரஸ் ஆல்ரெடி அழிஞ்ச கட்சி தான் இந்தியா முழுக்க. அடுத்த தேர்தலில் வேணா காங்கிரஸ் அழிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம், இப்ப திமுக அழிக்கிற வேலைகளை செய்வோம் அப்படிங்கிறத மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். எது எப்படியோ திமுக நாசமா போனா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கடைசி முதலமைச்சரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கணும். இதோட அந்த கட்சி பூண்டத்து போய் நாசமா போய் நடுத்தருவுக்கு வரணும் அப்படிங்கறதா நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. மக்களாகிய நீங்க அதை செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.